வணக்கம் தலைவா, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தமிழக அரசு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரிசல்ட். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியாகும்? குரூப் 4 உடைய ரிசல்ட் வந்து 2025 எப்போ வெளியிட போகிறாங்க? குரூப் 4 ரிசல்ட் வெளியிடுறாங்களா, மறுதேர்வு வெளியிடுவாங்களா? இது குறித்து நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது மட்டுமே இல்லை, குரூப் 4 150க்கு மேலே எவ்வளோ இருப்பாங்க, 140க்கு மேலே எவ்வளோ இருப்பாங்க, 130க்கு மேலே எவ்வளோ இருப்பாங்க, 120க்கு மேலே எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான அப்டேட்டை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். குரூப் 4 யாருக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும், எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 மேக்ஸிமம் கட் ஆஃப்குள்ளே வர போகிறாங்க, அதை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த குரூப் 4 உடைய தேர்வுகளை எழுதியவர்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 லட்சம் மாணவிகள் வந்து குரூப் 4 தேர்வை எழுதியிருக்காங்க. ஜூலை 12ஆம் தேதி நடைபெற்ற இந்த குரூப் 4 உடைய தேர்வு முடிவுகள் எப்போ வெளியிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்வு முடிஞ்சு 90 நாளில் நாங்கள் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி தரப்பில் குறிப்பிட்டாங்க. ஆனால் குரூப் 4 நடந்த கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருமே சரியாக விளையாடிக்கல அப்படின்ட்டு பல விதமான கோச்சிங் சென்டர்காரங்க வந்து பார்த்திங்கன்னா புகார் தெரிவிச்சிருந்தாங்க, போராட்டம் நடத்துகிறாங்க. ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி போராட்டங்கள் நடத்தாங்க. கோச்சிங் சென்டர் மட்டும் இல்லை, ஆஸ்பிரண்ட்ஸும் சேர்ந்து போராட்டங்கள் எல்லாமே நடத்திட்டாங்க. ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த போராட்டம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து மறுதேர்வு வைங்க, ரீ எக்ஸாம் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க அரசுக்கு. அரசு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் ஒரு ஸ்பீடாக ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க. இப்படியே விட்டால் வந்து பார்த்திங்கன்னா மறுதேர்வு வைங்க அப்படின்ட்டு தினம் ஒரு போராட்டம் நடக்கும். இதெல்லாம் இல்லை, நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் ரிசல்ட்டை வெளியிடுமோ அவ்வளோ சீக்கிரம் குரூப் 4 உடைய ரிசல்ட்டை வெளியிட்டு போகிறோம் அப்படின்ட்டு சில அதிகாரிகள், டிஎன்பிஎஸ்சியோடைய அதிகாரிகள் தரப்புலேருந்து ஒரு சில முக்கியமான அப்டேட் வந்து கசிஞ்சிட்ருக்கு. ஓகேங்களா, 90 டேஸ்க்குள்ளே ரிசல்ட் வெளியிடும். ஆனால் 90 டேஸ்க்கு மேலே வெளியிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 90 டேஸ்க்குள்ளே வெளியிட்டாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா, அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பட் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக இந்த ஆகஸ்ட் இறுதிக்குள்ளே வெளியாகலாம் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கப்படுது. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 150க்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எவ்வளோ பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7000 பேர் இருக்காங்க வெறும். இதுதான் உண்மை. நீங்கள் நினைக்கலாம், என் கோச்சிங் சென்டர் படித்தவங்க 180 எடுத்திருக்காங்க, கொஷின்ஸ் ரைட்டாக இருக்குது, 190 கொஷின் ரைட்டாக இருக்குது அப்படின்னு எல்லாம் நினைக்கலாம். அதெல்லாம் உண்மை கிடையாது. இந்த ஆண்டோடைய கடந்த 10 ஆண்டோடைய குரூப் 4 வரலாற்றிலே இந்த ஆண்டு தான் ரொம்ப கம்மியான கட் ஆஃப். இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் தெரிஞ்சுக்கோங்க. நான் நிறைய டைம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 140 எனக்கு வாய்ப்பு கிடைக்குன்னா கண்டிப்பாக உங்களை கூப்பிடுவாங்க, 130 எனக்கு வாய்ப்பு கிடைக்குன்னா உங்களையும் கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. ஓகேங்களா, இந்த 130க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஃப் ஜோன் 100% வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேஃப் ஜோன்னு நான் அடித்து சொல்கிறேன். ஓகேங்களா, 2022 வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் மதிப்பெண்கள் 183 இருந்துச்சு, 2024 185 இருந்துச்சு. ஆனால் 2025 ஹையஸ்ட் மதிப்பெண்கள் எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 to 160 தாங்க ஹையஸ்ட்டு. இந்த 50லேருந்து 60க்குள்ளார இருக்கிறதுக்கு நம்பர் தான் இருக்குமே தவிர 60க்கு மேலே போக வாய்ப்பே இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், கடந்த 10 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு கட் ஆஃப் இந்த டைம் குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா, இந்த மறுதேர்வுக்கு வாய்ப்பு இனிமேல் கிடையாது. ஏன்னா போராட்டம் நடந்தாலும் நடக்காவிட்டு போனாலும் டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியீட்டில் மும்முரமாக இறங்கிட்டாங்க. குரூப் 4 உடைய ரிசல்ட்டு அதி விரைவில் உங்களுக்கு கிடைச்சிரும்ன்ற உண்மையை நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீ சேலஞ்சிங் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா, கீ சேலஞ்சிங்கிறது ரிசல்ட் வெளியிட்டு வரதுக்கு நமக்கு டைம் இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் கீ சேலஞ்சிங் பண்ணிட்டாங்க. ஒருவேளை ரிசல்ட் வெளியிட்டு அப்போயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கொஷின்ஸ்க்கோ இல்லை ஒரு 8 கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மதிப்பெண்கள் வழங்கப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரிசல்ட் வெளியிடாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா கீ சேலஞ்சிங்கில் நமக்கு மதிப்பெண்கள் மாறும். கண்டிப்பாக ஒரு 5லிருந்து 8 மதிப்பெண்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இலவச போனஸ் மதிப்பெண்களாக, கிரேஸ் மதிப்பெண்களாக வழங்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமே கிடையாது, இந்த ஆண்டு குரூப் 4 உடைய வேகன்சிஸ் உயர்த்துங்க அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சதுனால, அதுவும் கல்வித்துறை அமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சதுனால நிச்சயமாக குரூப் 4 உடைய வேகன்சிஸ் உயர்த்தப்படுவதற்கு 100% வாய்ப்புகள் அதிகபட்சமாக உள்ளன. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இதுதான் நமக்கு இருக்கிற சில முக்கியமான உண்மையான தகவல்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த கட் ஆஃப்லேருந்து சிறிதளவு மாற்றம். 150 கொஷின்ஸ் ரைட்டாக இருந்தால் உங்களுக்கு இவ்வளோ மதிப்பெண், இது உங்களுக்கு குரூப் 4 செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர்கள் வரும் அப்படின்றது நான் சொல்கிறேன். ஓகேங்களா, மற்றுமே வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4
வேகன்சிஸ் வந்து ஒரு 10,000க்கு மேலே வேகன்சிஸ் வந்து அதிகமாக இருக்குது. வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம். ஸோ குரூப் 4ல் ஜிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஏஓ கேட்டகரி வரப்போ 150, பிசிக்கு 145, பிசிக்கு முஸ்லீமுக்கு 140, எம்பிசி மற்றும் டிஎன்சி 135, எஸ்சிக்கு 130, எஸ்சி 125, எஸ்டி 120. ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜிடிக்கு 151, பிசிக்கு 144, பிசி முஸ்லீம் 139, எம்பிசி மற்றும் டிஎன்சி 134, எஸ்சி 129, எஸ்சிஏ 124, எஸ்டி 120. ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் ஜிடி 145, பிசி 139, பிசி முஸ்லீம் 133, எம்பிசி மற்றும் டிஎன்சி 130, எஸ்சி 126, எஸ்சி 120, எஸ்டி 118. டைப்பிஸ்ட் மற்றும் ஸ்டெனோடைப்பிஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக 135 இருந்தாலே போதும். ஜிடிக்கு 133, பிசி முஸ்லீம் 130, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 127, எஸ்சிக்கு 120, எஸ்சி 118, எஸ்டிக்கு 115ங்க. ஸோ பிஎஸ்டிஎம் வச்சுருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி மதிப்பெண்கள் குறையும். ஜிடிக்கு 120, பிசிக்கு 118, எம்பிசி முஸ்லீம் 115, எம்பிசி மற்றும் டிஎன்சி 110, எஸ்சி 108, எஸ்சி 107, எஸ்டி 105. எக்ஸர்விஸ்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டரோட வந்தால் எல்லா கேட்டகரியிலுமே வந்து பார்த்திங்கன்னா 120 இருக்கணும். பேசிக்காக 105லேருந்து 120க்குள்ளார இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த முன்னுரிமை சான்றிதழ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக பணி வாய்ப்பு 100% கிடைச்சிடும். எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. ஸோ மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஏதாவது உங்களுக்கு சொல்லணும், ஏதாவது விஷயங்கள் நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு உண்டான வீடியோ அடுத்த வீடியோவில் நான் போட போகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழக அரசு டிஎன்பிஎஸ்சி ஸோ குரூப் 4 உடைய ரிசல்ட்டு. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியாகும்? ஸோ குரூப் 4 உடைய ரிசல்ட் வந்து 2025 எப்போ வெளியிட போகிறாங்க? குரூப் 4ல் ரிசல்ட் வெளியிடுறாங்களா, மறுதேர்வு வெளியிடுவாங்களா? இது குறித்து நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அது மட்டுமே இல்லை, குரூப் 4ல் 150க்கு மேலே எவ்வளோ இருப்பாங்க, 140க்கு மேலே எவ்வளோ இருப்பாங்க, 130க்கு மேலே எவ்வளோ இருப்பாங்க, 120க்கு மேலே எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான அப்டேட்டை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். குரூப் 4ல் யாருக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும், எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4ல் மேக்ஸிமம் கட் ஆஃப்குள்ளே வர போகிறாங்க, அதை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த குரூப் 4 உடைய தேர்வுகளை எழுதியவர்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 லட்சம் மாணவிகள் வந்து குரூப் 4 தேர்வை எழுதியிருக்காங்க. ஸோ ஜூலை 12ஆம் தேதி நடைபெற்ற இந்த குரூப் 4 உடைய தேர்வு முடிவுகள் எப்போ வெளியிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்வு முடிஞ்சு ஒரு 90 நாளில் நாங்கள் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி தரப்பில் குறிப்பிட்டாங்க. ஆனால் குரூப் 4ல் நடந்த கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருமே சரியாக விளையாடிக்கல அப்படின்ட்டு பல விதமான கோச்சிங் சென்டர்காரங்க வந்து பார்த்திங்கன்னா புகார் தெரிவிச்சிருந்தாங்க, போராட்டம் நடத்துகிறாங்க. ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி போராட்டங்கள் நடத்தாங்க. கோச்சிங் சென்டர் மட்டும் இல்லை, ஆஸ்பிரண்ட்ஸும் சேர்ந்து போராட்டங்கள் எல்லாமே நடத்திட்டாங்க. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த போராட்டம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து மறுதேர்வு வைங்க, ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க அரசுக்கு. ஸோ அரசு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் ஒரு ஸ்பீடாக ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க. இப்படியே விட்டால் வந்து பார்த்திங்கன்னா மறுதேர்வு வைங்க அப்படின்ட்டு தினம் ஒரு போராட்டம் நடக்கும். இதெல்லாம் இல்லை, நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் ரிசல்ட்டை வெளியிடுமோ அவ்வளோ சீக்கிரம் குரூப் 4 உடைய ரிசல்ட்டை வெளியிட்டு போகிறோம் அப்படின்ட்டு சில அதிகாரிகள், டிஎன்பிஎஸ்சியோடைய அதிகாரிகள் தரப்புலேருந்து ஒரு சில முக்கியமான அப்டேட் வந்து கசிஞ்சிட்ருக்கு. ஸோ ஓகேங்களா, 90 டேஸ்க்குள்ளே ரிசல்ட் வெளியிடும். ஆனால் 90 டேஸ்க்கு மேலே வெளியிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 90 டேஸ்க்குள்ளே வெளியிட்டாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பட் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக இந்த ஆகஸ்ட் இறுதிக்குள்ளே வெளியாகலாம் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கப்படுது. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 150க்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எவ்வளோ பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7000 பேர் இருக்காங்க. வெறும் இதுதான் உண்மை. நீங்கள் நினைக்கலாம் என் கோச்சிங் சென்டர் படித்தவங்க 180 எடுத்திருக்காங்க, கொஷின்ஸ் ரைட்டாக இருக்குது, 190 கொஷின் ரைட்டாக இருக்குது அப்படின்னு எல்லாம் நினைக்கலாம். அதெல்லாம் உண்மை கிடையாது. ஸோ இந்த ஆண்டோடைய கடந்த 10 ஆண்டோடைய குரூப் 4 வரலாற்றிலே இந்த ஆண்டு தான் ரொம்ப கம்மியான கட் ஆஃபு. இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் தெரிஞ்சுக்கோங்க. நான் நிறைய டைம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 140 எனக்கு வாய்ப்பு கிடைக்குன்னா கண்டிப்பாக உங்களை கூப்பிடுவாங்க. 130 எனக்கு வாய்ப்பு கிடைக்குன்னா உங்களையும் கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. ஸோ ஓகேங்களா, இந்த 130க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஃப் ஜோன் 100% வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேஃப் ஜோன்னு நான் அடித்து சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ 2022 வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் மதிப்பெண்கள் 183 இருந்துச்சு. 2024 185 இருந்துச்சு. ஆனால் 2025 ஹையஸ்ட் மதிப்பெண்கள் எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 to 160 தாங்க ஹையஸ்ட்டு.
இந்த 50லேருந்து 60க்குள்ளார இருக்கிறதுக்கு நம்பர் தான் இருக்குமே தவிர 60க்கு மேலே போக வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், கடந்த 10 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு கட் ஆஃப் இந்த டைம் குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மறுதேர்வுக்கு வாய்ப்பு இனிமேல் கிடையாது. ஏன்னா போராட்டம் நடந்தாலும் நடக்காவிட்டு போனாலும் டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியீட்டில் மும்முரமாக இறங்கிட்டாங்க. குரூப் 4 ரிசல்ட்டு அதி விரைவில் உங்களுக்கு கிடைச்சிரும்ன்ற உண்மையை நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீ சேலஞ்சிங் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா, கீ சேலஞ்சிங்கிறது ரிசல்ட் வெளியீடு வரதுக்கு நமக்கு டைம் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் கீ சேலஞ்சிங் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு வேளை ரிசல்ட் வெளியிட்டு அப்போயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கொஷின்ஸ்க்கோ இல்லை ஒரு 8 கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மதிப்பெண்கள் வழங்கப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏன்னா ரிசல்ட் வெளியிடாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா கீ சேலஞ்சிங்கில் நமக்கு மதிப்பெண்கள் மாறும். கண்டிப்பாக ஒரு 5லிருந்து 8 மதிப்பெண்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இலவச போனஸ் மதிப்பெண்களாக கிரேஸ் களாக வழங்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமே கிடையாது, இந்த ஆண்டு குரூப் 4 வேகன்சிஸ் உயர்த்துங்க அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சதுனால, அதுவும் கல்வித்துறை அமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சதுனால நிச்சயமாக குரூப் 4 வேகன்சிஸ் உயர்த்தப்படுவதற்கு 100% வாய்ப்புகள் அதிகபட்சமாக உள்ளன. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இதுதான் நமக்கு இருக்கிற சில முக்கியமான உண்மையான தகவல்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த கட் ஆஃப்லேருந்து சிறிதளவு மாற்றம். ஸோ 150 கொஷின்ஸ் ரைட்டாக இருந்தால் உங்களுக்கு இவ்வளோ மதிப்பெண் இது உங்களுக்கு குரூப் 4 செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர்கள் வரும் அப்படின்றது நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 வேகன்சிஸ் வந்து ஒரு 10,000க்கு மேலே வேகன்சிஸ் வந்து அதிகமாக இருக்குது. வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம். ஸோ குரூப் 4 ஜிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஏஓ கேட்டகரி வரப்போ 150, பிசிக்கு 145, பிசிக்கு முஸ்லீமுக்கு 140, எம்பிசி மற்றும் டிஎன்சி 135, எஸ்சிக்கு 130, எஸ்சி 125, எஸ்டி 120. ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜிடிக்கு 151, பிசிக்கு 144, பிசி முஸ்லீம் 139, எம்பிசி மற்றும் டிஎன்சி 134, எஸ்சி 129, எஸ்சிஏ 124, எஸ்டி 120. ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் கார்ட் வித் டிரைவிங் லைசன்ஸ் ஜிடி 145, பிசி 139, பிசி 133, எம்பிசி மற்றும் டிஎன்சி 130, எஸ்சி 126, எஸ்சி 120, எஸ்டி 118. டைப்பிஸ்ட் மற்றும் ஸ்டெனோடைப்பிஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக 135 இருந்தாலே போதும். ஜிடிக்கு 133, பிசி முஸ்லீம் 130, எம்பிசி மற்றும் டிஎன்சி 127, எஸ்சிக்கு 120, எஸ்சி 118, எஸ்டிக்கு 115ங்க. ஸோ பிஎஸ்டிஎம் வச்சுருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி மதிப்பெண்கள் குறையும். ஜிடிக்கு 120, பிசிக்கு 118, எம்பிசி முஸ்லீம் 115, எம்பிசி மற்றும் டிஎன்சி 110, எஸ்சி 108, எஸ்சி 107, எஸ்டி 105. எக்ஸர்விஸ்மெண்ட் ட்ரான்ஸ் இன்ஸ்டியூட்டோட வந்தால் எல்லா கேட்டகரியிலுமே வந்து பார்த்திங்கன்னா 120 இருக்கணும். பேசிக்காக 105லேருந்து 120க்குள்ளார இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முன்னுரிமை சான்றிதழ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக பணி வாய்ப்பு 100% கிடைச்சிடும். எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. ஸோ மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஏதாவது உங்களுக்கு சொல்லணும், ஏதாவது விஷயங்கள் நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு உண்டான வீடியோ அடுத்த வீடியோவில் நான் போட போகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.